வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கெஞ்சி கேட்ட பிறகும் கலைந்து சென்ற கூட்டம், காலி சேர்களுக்கு மத்தியில் நடந்த திமுக பொதுக்கூட்டம். இந்த மக்கள் எழுந்து போறாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு செய்தி சொல்றேன். அது உண்மையா பொய்யான்ற விஷயத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை தாண்டி தவேகா பக்கம் தாவுகின்றது காங்கிரஸ், தடுத்து நிறுத்த போராடும் திமுக. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கிட்டு குழுவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசினாங்கன்றது தொடர்பாக நம்முடைய செல்வ பிறந்தை அவர்கள் வெளியே பேட்டியளித்தார். கிரிஷோடுங்கிறவர்கள் பேட்டியளிக்க முற்பட்டார். ஆனால் செல்வ பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குதுன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். கிரிஷோடிங்கர் அப்படியே தடுத்து நிறுத்தி அழைச்சிட்டு போயிட்டார். ஆனால் பத்திரிகையாளர்கள் விடுவாங்களா? தனியாக போய் மடக்கிட்டாங்க. பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி மூலமாகத்தான் நமக்கு ஒன்று தெளிவாச்சு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தவேகா பக்கம் தாவ காத்திருக்கிறது. திமுகவும் செல்வ பெருந்தையும் தடுக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஸோ கிரிஷோடிங்கிறவர்கள் என்ன வார்த்தை விட்டாரு? தவேகா பக்கம் காங்கிரஸ் போகுமா போகாதா எல்லாவற்றையும் விரிவா பார்த்து விடலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. மேடையில் ஏறுகின்றார் யாரு? திருச்சி சிவா. மதுரை சார்ந்த பல முக்கிய புள்ளிகள் மேடையில் உட்காந்துருக்காங்க. அந்த மதுரையில் பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த தருணத்தில் மழை வந்துடுது. திருச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மழை என்பது கனமா இல்லை, ஒன்று தான் போட்டுக்கிட்டு இருக்குது, கலைந்து செல்லாதீங்க. அது மட்டும் இல்லை, கொள்கையால் சேர்ந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் இந்த மழைக்கு பயந்துக்கிட்டு போயிடணுமா? நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன், கவலைப்படாமல் உட்காருங்க. நான் கருத்துக்களை சொல்லிடுறேன். திருமங்கல மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வருடன் தான் எப்போது இருப்பீங்க, இந்த மழையெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிறார். எழுந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா தெரியும். மேடை மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க சில விஷயங்களை சைகையால காட்டுவாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆனா திருச்சி சிவா அவர்களுக்கு மைக்கு கிடைச்சிச்சு, அந்த ஆள் பாட்டுன்னு உழைக்கிட்டு இருக்கான். ஆனா எதிரே இருக்கின்ற சேர்ல ஆள் இல்ல, சேர்களுக்காக உரையாற்றுகின்றாரா இந்த ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுந்து போறவங்க எல்லாம் மேடை மேல உட்கார்ந்து இருக்கின்ற பெண், அதோட பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆண், எல்லாருமே உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு கை காட்டுறாங்க. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் தலையில துண்டு போட்டுன்னு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க, டாட்டா காட்டிட்டு. அப்புறம் மேடை மேல இருக்கிறவங்க திருச்சி சிவாவுடைய செய்கையை எண்ணி சிரிக்கிறாங்க. இந்த மனுஷனுக்கு எதிரே இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. காலி சேர்களுக்கு முன்பாக எதுக்கு நம்ம பேசணும்னு தெரியவே இல்லை. ஆளே வராத இடத்துல யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு வருது அப்படின்னு மேடை மேல இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நிகழ்வை எல்லாம் கண்டு. ஆனா திருச்சி சிவா அவர்கள் எதற்காக திடீர்னு மதுரை போனாரு, அது திருமங்கலம் ஏன் போனாரு அப்படின்னு பார்க்கும்போது, நாளைக்கு நம்ம மோடி அவர்கள் வருகின்றார், நிச்சயமா திருப்பரங்குன்றத்துக்கு போவாரு. அங்க போய் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தாததுக்கு யார் காரணம் அப்படின்றத கண்டிப்பா பேசுவாரு. ஏன்னா பொதுக்கூட்டம் வேற நடக்க போகுதா சொல்லுவாரு. அதனால மதுரை மக்களை பாத்தீங்கன்னா நம்ம பேசி ஓரளவு கன்வின்ஸ் பண்ணிடலாம். திமுக பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தலையிடுவது கிடையாது, ஆன்மீக விஷயங்கள்ல தலையிடுவது கிடையாது. அவரவர் நம்பிக்கை அவரவர்களுக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் எங்க திமுகவுடைய கொள்கை. ஆன்மீக அடியவர்கள் போற்றுகின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு கூட பேசினார். எங்க பேசினார் தெரியுமா? அதாவது கோயில் பூசாரிகளுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பேசினார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு மட்டும் சொல்றது இல்லாம, நாங்க கடவுள் கொள்கைக்கோ இல்ல கடவுளை வணங்குறவங்களுக்கு எதிராகவும் நாங்க எப்போதும் இருந்ததே கிடையாது. இறை அடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டுகின்றார்கள். நம்ம எத்தனையோ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பார்த்திருப்போம். ஆனா சேகர் பாபு மாதிரியான இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அவரு அமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்திருக்காரு. இவரு மாதிரி கோயிலுக்கு செஞ்சது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிலாம் உருட்டினார். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்ந்த இந்து மத நம்பிக்கை கொண்டவங்க, இறை நம்பிக்கை கொண்டவங்க காதிலே வாங்க மாட்டாங்க. சிறுபான்மையராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை இந்துக்களா இருந்தாலும் சரி, திமுகவை நம்ப மாட்டாங்க. ஏன்னா போலி பகுத்தறிவாளர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்து மதத்தை எதிர்த்து பேசுறவங்க நாளைக்கு கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் அதிகரித்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்கு எதிராக பேச மாட்டாங்களா? அவங்க நம்பிக்கைக்கு எதிராக பேச மாட்டாங்களா? அதனால கடவுள் இல்லை என்று சொல்றான் பார், அவனை எப்போதுமே சரி சிறுபான்மைகள் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றது? பிஜேபிக்கு பயந்துகிட்டு இப்ப திமுக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சோ ஆனால்
மதுரையில திருப்பரங்குன்ற விஷயமானது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தால், ஏன்னா மோடி வர போறாரு, கோயிலுக்கு போக போறாரு, சாமி கும்பிட போறாரு, நிச்சயமா மேடையில பேசுவாரு. அதனால நம்ம போய் மதுரை மக்களை எப்படியா திசை திருப்பலாம் என்பதற்காக தான் மேடை ஏறினாரு. ஆனா மேடை ஏறின பிறகு மழை வந்துடுச்சு, எல்லாரும் எழுந்து போயிட்டே இருந்தாங்க. இப்போ எழுந்து போகின்ற மக்களை வச்சு ஒரு விஷயத்தை நான் சொல்றேனே, திமுகவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசமே வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாங்க. அடுத்த 3 மாசத்துக்கு காசே வராது. தேர்தல் அப்பதான் நடக்க போகுது. ஆனா 3 மாசம் காசு வரலன்னா இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை மனசுல வச்சுக்கிட்டு நிச்சயமா திமுக மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன் டவுட் வந்தது தெரியுமா? இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டுகின்றார்கள். ஒவ்வொருத்தர் கையிலையும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. இப்படி ஏகப்பட்டவைய இந்த மக்களுக்கு கொடுத்து பொதுக்கூட்டத்தில் உட்கார வைக்கிறாங்க. காசு வாங்கி 1 மணி நேரம் கூட ஆகல, மழை வந்ததும் நீ பாட்டுன்னு பேசுறா, நான் பாட்டுன்னு வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு காசு வாங்கி 1 மணி நேரத்திலே மறந்து போய்விட்ட இந்த நன்றி கெட்ட மக்கள் பிப்ரவரி மாசம் வாங்கின 5000 ரூபாய மனசுல வச்சுக்கிட்டு மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நினைவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நன்றி உணர்ச்சியுடன் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்க மாட்டாங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடியில வாக்குகளை செலுத்துவதற்கு முன்பாக வீடு வீடா காசு கொடுப்பாங்க. ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சமமா காசு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காசு தான் ஞாபகத்தில் இருக்குமே கண்டி 5000 ரூபாய் கொடுத்தது ஞாபகத்தில் இருக்காது. 1 மணி நேரத்துக்கு முன்பாக 1000 ரூபாய் வாங்கிட்டு பொதுக்கூட்டத்தில் உட்காந்தோம். ஆனா ஒரு தூரல் போட்ட உடனே அதெல்லாம் மறந்துட்டு எழுந்து போறான்னா 5000 ரூபாய் போட்டது எங்களுடைய வரி பணம், நான் ஏன் அவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மனநிலை இப்போதே வந்துடுச்சு. ஏன்னா கடந்த காலங்கள் மாதிரி நான் சொல்றேங்க, மக்களுக்கு புரிதல் இல்லாம இல்ல. ஐயோ பணம் கொடுத்தாங்களா ஓட்டு போடணும், அப்பா நன்றி விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்களுக்கும் யார்கிட்ட இருந்து பணம் வருது, இது யாருடைய பணம், ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு புரிதல் இல்லாம இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இந்த பணத்தை எங்கிருந்து கொடுக்குறாங்க, இந்த 5000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க எல்லாருக்கும் தெரியுதுங்க. அதனால 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்த பணத்தையே மறந்துட்டு அவன் பாட்டு எழுந்து போறான்னா, காலி சேர்களுக்கு முன்பாக கதை கதையா நம்முடைய சிவா அவர்கள் அளந்துட்டு இருக்காருன்னா 3 மாசத்துக்கு முன்பாக கொடுத்த காசை நனவுல வச்சுக்கிட்டு ஒட்டா போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு ரிவிட்டு தான் அடிக்க போறாங்க. அதனால 3 மாசத்துக்கு முன்பாக கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம முதலமைச்சருக்கு நாமத்தை தான் போட போறாங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தவையக்காவுக்கு தாவர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா திமுகவுடைய தொகுதி பங்கிட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதி, ஒரு மேலவை எம்பி, ஓகேனா வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸும் ஆஹா ஓகே 25 + 1 தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த 25 + 1க்கே நாங்க முதலமைச்சர் கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கூப்பிட்டுட்டாங்க, உள்ள போய் உக்காண்டாங்க, ஆனா ஃபைனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் உட்கார வச்சு பேசிட்டு 25 என்பது முடியாத காரியம். ஏன் 25 முடியாது என்று கேட்டால், எஸ்டிபிஐ கட்சி வந்துடுச்சு, அவங்களுக்கு 2 தொகுதியாவது கொடுக்கணுமா இல்லையா? கருணாஸ் வந்துட்டாரு, தனியரசு வந்துட்டாரு, வேல்முருகன் 5 கேட்கிறாரு. போன முறை 1 கொடுத்தோம் வேல்முருகனுக்கு, இந்த முறை 2 கொடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணுத்த உயர்த்தி கொடுத்தோம் என்றால் அடுத்தவங்களும் கேட்பாங்க. இப்போ 25 தொகுதியிலிருந்து குறைச்சோம்னா நாங்க மேலவை எம்பி 2 கொடுக்கணும்னு கேட்குறீங்க, அங்க 2 கொடுத்தாலும் பேஜார். அதே மாதிரி 25 விட நாங்க மேல கொடுத்தாலும் பேஜாரு, 25 கொடுத்தாலும் பேஜார் தான். அதனால எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு சீட்டை குறைச்சிக்கும் போது காங்கிரஸும் 2 சீட்டுகளை குறைச்சிக்கிட்டா சமமா இருக்கும். பாஜகவை ஆள ஒண்ணுமா அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு பேரம் பேசினாங்களாம். கிரிஷோடிங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கல. நீங்க ஒன்னா மறுபடியும் போய் செல்வ பெருந்தை அவர்கள் அளித்த பேட்டியை பாருங்க. கிரிஷோடிங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் பேய் அரைஞ்ச மாதிரி அமைதியா இருப்பார். அதுக்கு 2 விஷயங்கள். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தை கிட்ட திமுக சொல்லிட்டாங்க, முழுமையா பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் கிரிஷோடிங்கிறவர்கள் பொதுத்தளத்துல பேசக்கூடாது, பேட்டி அளிக்க கூடாது, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசின விஷயங்கள் அத்தனையும் செல்வ பெருந்தை அவர்கள் தான் பேசணும். கிரிஷோடிங்களுக்கு சொல்லி நீ எப்படி புரிய வைப்ப எனக்கு தெரியாது. கிரிஷோடிங்கிற வந்து பாத்தீங்கன்னா மாத்துன்னு கேட்டோம், மாத்த மாட்டேன்ட்டாங்க. அதனால பேசாம ஆஃப் பண்ணி வைப்பது செல்வ பெருந்தையுடைய வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதனால கிரிஷோடிங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ல பேசக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அவர் கை கட்டின்னு அமைதியா இருந்தார். செல்வ பெருந்தை அவர்கள் தான் தமிழ்ல பேட்டியளித்தாரு. ஆனா பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா விட்டுருவாங்களா? போய் கிரிஷோடிங்கிற மடக்கிட்டாங்க.
எப்படி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லுகிற போது இதயபூர்வமாக சுமூகமாக பரஸ்பரம் நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னாரு. எங்க தேவைகள் என்ன என்பதை நாங்க திமுக கிட்ட சொல்லிட்டோம். அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரோட பிரச்சனையை புரிந்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை அழைப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. தவேகாவுக்கு போற மாதிரி இருக்குதுங்களா, தவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது தொடர்பாக கிரீஷோடுங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் போறோம் போல அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னங்க தவேகா நீங்க வறுமைன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்கன்னு மீண்டும் கேட்கின்ற பொழுது தவேகா பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கிரீஷோடிங்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இது அறிவாலயம், இது தவேகாவுடைய அலுவலகம் அல்ல, எங்க என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் கூட நாங்க வெளிப்படையா தான் இருக்கிறோம், திமுகவுடன் ஒத்து வரலனா நாங்க தவேகா பக்கம் போறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு கிரீஷோடிங் அவர்கள் சொல்றாரு. ஆனால் இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொது நோக்கம் இருக்குது. அந்த பொது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜக தமிழகத்துல கால் ஊன்ற கூடாது. அது மக்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு கெட்டது. ஆனால் பாஜக தமிழகத்துல கால் ஊன்னாவோ வெற்றி பெற்றாவோ இத்தனை நாளும் சம்பாரிச்சு வச்சிருக்கான் பார், அவனுக்குலாம் ரிவிட் ஆயிடும். அதுக்கு பிறகு அந்த கட்சி மீண்டும் தமிழகத்துல எழுந்து வர வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு திமுகவுடன் இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வேற ஒரு ஆதாரமே இல்லாம போயிடும். அதனால திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொது அஜெண்டா இருக்குது. அதனால பல விஷயங்களை சமரசம் செய்து கொள்கின்றார்கள். அந்த மாதிரி தான் காங்கிரஸும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும், பாஜகவை அடிப்படையாக வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க, நாங்க சில விஷயங்களை தியாகம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி ஆட்சி நாங்க கேட்க மாட்டோம், அதே உள்ளாட்சி விஷயங்களை இப்போதே பேச மாட்டோம். ஆனால் 25 ஒரு மேலவை எம்பி கொடுங்கன்னாங்க. செல்வ பெருந்தையை பொறுத்த வரைக்கும் மேலவை எம்பி ஒன்று கொடுத்துறோம், ஆனால் நாங்க 25 தொகுதி தரமாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசினாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொகுதிகளை பிரிச்சு தரோம் அப்படின்னு டிஆர் பாலு சொன்னதுனால இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்று தெரியல. ரெண்டாவது நாளைக்கு நம்ம முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா, அந்த மேடையில் நம்முடைய செல்வ பெருந்தை அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க. டெல்லியிலிருந்து நான் போய் தகவல் சொல்றேன், ஏன்னா கூட்டணியை உறுதிப்படுத்தின கட்சிகள் தான் மேடை மேல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மற்ற எல்லா கட்சிகளும் தொகுதி உடன்பாடு தான் பிரச்சனை, கூட்டணி பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸ் திமுக இடையில கூட்டணியே பிரச்சனை. அதனால டெல்லியில போய் ராகுல் காந்தி கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கிரீஷோடுங்கிறவர்கள் சர்ற டெல்லி போயிட்டாரு. அதனால செல்வ பெருந்தையினுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு தலைவராக இருக்கக்கூடிய கிரீஷோடுங்கிறவர்களே அடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்திலையும் நம்முடைய செல்வ பெருந்தை அவர்கள் அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிறார். எல்லாமே நான் தான் தமிழகத்துல, எவன் இங்க வந்தாலும் சரி மேலிடை பொறுப்பாளரா என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது போடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு கிரீஷோடுங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது அதிருப்தி அடைகிறாரோ இல்லையோ, செல்வ பெருந்தை மீது அதிருப்தி அடைந்திருப்பாரு. பேட்டி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. ஸோ அதற்கு பிறகுதான் போய் தவேகா பற்றி தனிப்பட்ட ரீதியில் கிரீஷோடுங்கிறவர்கள் சொன்னாரு. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை என்கின்ற போது திமுகவுடைய ஆளாகவே நம்முடைய செல்வ பெருந்தைகள் மாறி போயிருப்பதனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றதும் டெல்லியில் போய் சொல்லுவாங்க. அதனால நாளைக்கு மேடை மேல நம்முடைய செல்வ பெருந்தை இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற விஷயமானது நமக்கு தெரியல. ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அதற்கு பிறகுதான் நம்முடைய செல்வ பெருந்தை மேடையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 23 அல்லது 24 தொகுதியோ காங்கிரஸுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கிட்டா கூட்டணி, இல்லை என்றால் தவிர்க்க சர்றன்னு போறாங்க. பொறுத்து பார்க்கலாம். எங்க போனாலும் சரி காங்கிரஸ் ஆனது உருப்படாது. ஆனா காங்கிரஸ் தவேகா போனா திமுக உருப்படாது. அதான் கலை யதார்த்தம். சரிங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.